ரமேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மக்களோட கவனத்துக்கு. நம்ம பார்க்குறோம், திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு ஒரு சின்ன ப்ரொப்போஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா, நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு தேவையான தண்ணீரை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அலோகேஷன் படி நம்மளுக்கு அது கிடைக்கணும். அதுக்கு போய் நம்ம கர்நாடகா கவுண்டர் பார்ட் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை பார்த்து நம்ம அது தகுந்த கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, டி.கே. சிவகுமார் ஜி என்ன பண்ணாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூடி காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இப்போதைக்கு தண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது, அதனால் இப்போதைக்கு தமிழ்நாடு சிஎம் அவர்கள் இப்போதைக்கு இங்கே வரதை தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃப்ரிக்ஷன், இட் கிரியேட்டட் சம் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் கர்நாடகா மக்கள். பட் ஆனால் இதில் என்ன முக்கியமான பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் இது வந்து பிரச்சனையை வந்து தண்ணி அவங்க தரமாட்டிக்கிறாங்க, தண்ணி நம்ம கேட்குறோம், அந்த பிரச்சனையை தாண்டி இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காவிரி நீருங்கிறது கண்டிப்பாக கர்நாடகாவுக்கு மட்டும் கிடையாது, லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்கிற தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3 பேத்துக்கும் உரிமையானதாங்கிறது தான் பல ஜட்ஜ்மெண்ட்டோட சாரகம்சம். ஏன்னா ரைப்பேரியன் ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா, அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுங்கிறது ரிவர் எங்கே மூலமாகுதோ, அதாவது உருவாகுதோ அந்த இடத்துல இருக்கிறது அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்கிற எங்கெங்கே ஃப்ளோ ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட். அப்படி இருக்கும்போது ஒரு டேம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டும் கிட்டையும் கன்சர்ன் வாங்கிட்டு பண்ணணுங்கிறது தான் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், அதாவது நடுவர் மன்றம் வந்து சொன்ன ஒரு விஷயம். அதே தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஜல்சக்தி யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் கிட்ட கன்சர்ன் வாங்க தேவையில்லைன்னு ஒரு ரிப்ளை வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது தான் இப்போ ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து ட்ரிகர் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் நடந்து விட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் கிட்ட கன்சர்ன் வாங்கணும். அந்த விஷயம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு கட்டினாங்கன்னா வாட்டர் அலோகேஷனில் பிரச்சனை ஆகும். ஏன் வாட்டர் அலோகேஷன் பிரச்சனைனா, இது வந்து 2007 நம்ம போகணும். 2007 பார்த்தீங்கன்னா காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், காவேரி நதிநீர் நடுவர் மன்றம், அதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, குறிப்பிட்ட நீர் வந்து கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அலோகேஷன் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடகா அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பல வருடங்கள் அந்த கேஸ் நடந்துச்சு. கடைசியில் 2007 நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து ரிவைஸ் பண்ணி 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு ரிவைஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுபடி தமிழ்நாடுக்கு ஒரு 404 டிஎம்சி தண்ணீர் ஒரு வருடத்துக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி கேரளாவுக்கு 30 டிஎம்சி தண்ணீரும், பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணீரும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாரகம்சம் 2018 சொல்லியிருந்தது. பட் இந்த 2018 அதனால ரிலீஸ் பண்ணும்போது என்னன்னா, யூஸ்வலாகவே என்னன்னா, ரிலீஸ் பண்ணினா தான் நம்மளோட குறுவை கல்டிவேஷனுக்கும் சம்பா கல்டிவேஷனுக்கும் நம்மளோட தண்ணியை வந்து மேட்டூர் டேம்ல ரிலீஸ் பண்ண முடியும். பட் இதில் June 12 யூஸ்வலாக மேட்டூர் டேம்ல ரிலீஸ் பண்ணுற டேட். பட் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, June 12 சிக்னிஃபிகன்ட் ஸ்டோரேஜ் ரிசர்வாயர் இல்லை காத்தி நம்மளோட டேட் ரிலீஸ் ஆகிற டேட் தள்ளி போச்சு. அதனால நம்மளோட டெல்டா ரீஜன் சொல்கிற நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, அந்த திருவாரூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுவை கல்டிவேஷன் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. இது வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, யூஸ்வல் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ஏக்கரில் நம்மளுக்கு குறுவை கல்டிவேஷன் நடக்கும். இந்த வருஷம் என்ன ஆயிருக்குன்னா 3.5 லட்சம் தான் ஏக்கர் தான் கல்டிவேஷன் ஆகிருக்கு. ஏன்னா தண்ணீர் தட்டுப்பாடு, மழை, சவுத் வெஸ்ட் மான்சூனும் ஒரு நாட் அப் டு தி நார்மல் ஆவரேஜ் லெவல். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அந்த வர வேண்டிய தண்ணீர் இல்லை. மேட்டூர் டேம் ரிலீஸ் வந்து June 12 பண்ணால் தான் அந்த June 2 ஜூலை வந்து அந்த குறுவை கல்டிவேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா பண்ண முடியும். அது ரொம்பவே சிக்னிஃபிகன்ட் டேமேஜ். அதனால பல நஷ்டங்கள் நம்மளோட தமிழ்நாடு விவசாயிகளுக்கு. சரி, உனி அட்லீஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணாவாது அடுத்தது குறுவை கல்டிவேஷன் தான் பாதிச்சிருச்சு. அடுத்து சம்பா கல்டிவேஷன் ஜூலை டு செப்டம்பர் அது நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளோட போதிய பேடி கல்டிவேஷன் நம்மளால பண்ண முடியும். இந்த சம்பா கல்டிவேஷனும் பாதிச்சுன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுறது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரைஸ் அண்ட் பேடி ஆக்சுவலாக ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம தடுக்கணும்னா கண்டிப்பாக நீர் வந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்கு முக்கியமாக கவர்மெண்ட்டில் நம்மளால முடிஞ்ச முயற்சியில் பண்ணுறாங்க. பட் ஆனால் கர்நாடக அரசு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தேவையான வாட்டரை ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்க. அதுக்காக தான் இன்னொரு டிஸ்பியூட் ஃபோரமாக என்ன வச்சுருக்காங்கன்னா, காவேரி வாட்டர் டிஸ்பியூட் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு வச்சுருக்காங்க. அதாவது காவேரி நதிநீர் மேலாண்மை கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டிவும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, 3500 கன அடி நீர் 15 நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும், அதாவது அப்ராக்சிமேட்டாக 4 டிஎம்சி தண்ணீர் உடனே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் கர்நாடக அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட நதி நீர் வந்து
அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அந்த நதிநீர் காவிரி நதிநீர் வந்து 4 ஸ்டேட்டுக்கும் தேவையானதுன்னு சொல்லி தான் அந்த நடுவர் மன்றம் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அது ரிவைஸ் அலோகேஷன் பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க ஆனர் பண்ணி காவிரி வாட்டர் டிஸ்பியூட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சார்பாக அவங்க சொன்ன ஆர்டரையும் ஆனர் பண்ணாவே 4 ஸ்டேட்டில் இருக்கிற மக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணம் மட்டும் கிடையாது. இது ஒரு காவிரி வாட்டர் இஷ்யூவை முக்கியமாக எல்லா கட்சியில் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சியும் காரங்களும் அது வந்து ஒரு விதமாக ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே பார்க்குறாங்க. இதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால இந்த விஷயத்தில் முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களும் இந்த மேகதாது பிரச்சனையை வந்து இன்டர்வியூன் பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி பிரதம மந்திரி மோடிக்கும் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. அதனால இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்டேட் விஷயம் கிடையாது, 4 ஸ்டேட்டுக்கும் பாதிக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது 4 ஸ்டேட் மக்களோட நலன் கருதி இது சீக்கிரமா ரிசால்வ் பண்ண வேண்டியது தான் எல்லா மக்களோட சார்பாக கேட்குற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒரு சில கட்சிகள் அங்கே போய் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதனால் எந்த ஒரு டைலாகும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து இந்த டைலாக் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல முதலமைச்சர்கள் பண்ண விஷயம்தான். இதுக்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் இதே மாதிரி ஒரு மியூச்சுவல் பீஸ்ஃபுல் டைலாக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி பல டைலாக் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனாலும் கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட், அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட காவிரி இஷ்யூவை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே பார்த்து நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அடிக்கடி தடைகள் ஏர்டல்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒன்று கரெக்டான நேரத்தில் டைமிங் ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளோட கல்டிவேஷன், குருவா கல்டிவேஷனாக இருந்தாலும் சரி, சம்பா கல்டிவேஷனாக இருந்தாலும் சரி பாதிக்காது. இல்லை டிலே பண்ணி டைமிங் பண்ணினாலும் கண்டிப்பாக நம்மளோட கல்டிவேஷன், குருவை கல்டிவேஷனும் சம்பா கல்டிவேஷனும் பாதிக்கப்படும். அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து தவிர்க்கணும். அனைத்து மக்கள் சார்பாக இந்த கர்நாடகா முதலமைச்சருக்கும் சரி, நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் சரி, அதே மாதிரி பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி இந்த விஷயத்த, ஏன்னா அரசில் இருக்கிறவங்க தான் இதை வந்து ரிசால்வ் பண்ண முடியும். எதிர்கட்சி தலைவர்கள் நம்ம பிரச்சனைகளை பற்றி நம்ம கன்சர்ன் ரைஸ் பண்ணலாமே தவிர the persons who are in at the helm of government can only solve this issue. So we humbly request Union Ministry as well as Tamil Nadu Ministry as well as Karnataka Ministry to resolve the issue soon so that no people will suffer. Thank you.